நன்றி இயேசுவே, உமக்கு புகழ். இயேசுவே, உமக்கு ஆராதனை. இந்த நாளின் சிந்தனைக்கு அனைத்தையும் நான் சரிப்படுத்துவேன் என்ற உடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சாலமோனின் ஞானம் 7ஆம் அதிகாரத்திலே 22 முதல் 30 வரை உள்ள வசனங்களை நான் வாசித்தோம். 8ஆம் அதிகாரத்தை முழுமையாக வாசித்தோம் ஆண்டவரே. இது இந்த 7, 8 அதிகாரங்களில் உள்ள வார்த்தைகள் எங்கள் உள்ளத்தை ஊடுருவும் ஆண்டவரே. நான் அனைத்தையும் சரிப்படுத்துவேன் என்ற உங்களுடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இதை கேட்கப் போகின்ற ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை தொடும் ஆண்டவரே, உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நீர் தொட்டு, ஏனென்றால் ஞானம் கடவுளின் ஆற்றிலிருந்து புறப்படும் ஆவி என்று நீர் சொல்லியிருக்கிறப்பா. அந்த ஆவி இந்த பிள்ளைகள் மேல் ஊற்றுங்கப்பா. ஜெபிக்கும் வரம் தாருங்கப்பா. கடவுளின் திருவுளத்துக்கு ஏற்ப பேசக்கூடிய வரத்தை தாங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் மன்றாட்டுகளை ஏறிடுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். சாலமோனின் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கடவுளது திருவுளத்துக்கு ஏற்ப பேசவும், நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் கடவுள் எனக்கு அருள் புரிவாராக. ஆம் தகப்பனே. அப்பா, உம்முடைய திருவுளத்தை நீர் எனக்கு தருவதற்காக நன்றி ரஜினி. அந்த திருவுளத்தை கொடுத்த ஆண்டவரே, நீர் எனக்கு அப்பா இந்த ஞானத்தின் வழியாக கொடுக்கிற கொடைகள் ஒவ்வொன்றையும் ஆண்டவரே நீர் எனக்கு ஆசீர்வதித்து தரப்போவதற்காக நன்றி அப்பா. அவ்வாற்றல் ஆண்டவரே அறிவுடையது, தூய்மையானது அப்பா, தனித்தன்மை வாய்ந்தது, பலவகைப்பட்டது, உண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாது, வெளிப்படையானது, கேடுறாது, நன்மையை விரும்புவது, கூர்மையானது. ஆம் தகப்பனே, இந்த கொடைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் ஒருவரால் மட்டும்தான் அப்பா எங்களுக்கு நீங்க தர முடியும் ரஜினி. ஆம் ஆண்டவரே, நீர் எனக்கு அருள் புரிந்தால் மட்டும்தான் தகப்பனே அந்த ஞானம் எனக்கு தேவையான வழிகாட்டி ஆக எனக்கு இருக்கும் அப்பா. ஆம் ஆண்டவரே, எவ்வளவு பெரிய ஞானிகளாக இருந்தாலும் ஆண்டவரே நீரே அப்பா அதை திருத்துகிறவராக இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய நீர் எப்படி வழி நடத்துகிறீரோ அதே போல்தான் ஆண்டவரே நாங்கள் வழி நடத்த முடியும் ரஜினி. ஏனால் உம்மிடம் இருந்தே அந்த ஞானத்தை நாங்கள் வளமுறை செய்வர்களாக இருக்க வேண்டும் அப்பா. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே இந்த ஞானத்தை நீர் எனக்கு அப்பா நீரே எனக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பீர் என்ற நம்பிக்கையோடு இந்த சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உடைய பாதப்படி ஒப்படைக்கிறேன். எங்கள் அருமையான ஜீவனுள்ள ரஜினி. ஆமென், ஆமென், ஆமென். உம்மை போற்றுகிறோம், போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. சாலமோன் ஞானம் 8ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் நீர் கூறியது போல, கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். ஆம் ஆண்டவரே, நாங்கள் எத்தனையோ புத்தகங்களை படித்தால் கூட நீங்கள் அருகினால் மட்டுமே நாங்கள் ஞானத்தை பெற முடியும் ஆண்டவரே. அவ்வாறு ஞானத்தை பெற்றால்தான் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை கூட இந்த அழகான தினத்தில் ஒவ்வொரு வசனத்தின் வாயிலாக எங்களுக்கு அறிவுறுத்தியமைக்காக நன்றினப்பா. அந்த ஞானத்தை பெறுவதற்கு நாங்கள் கெஞ்சி மன்றாடி மற்றும் மேலும் முழு உள்ளத்தோடு உலக வேண்டுகிறோம். ஆமென், ஆமென், ஆமென். போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆமென், ஆமென். சாலமோனின் ஞானம் அதிகாரம் 8 வசனம் 5. வாழ்வில் விரும்பத்தக்க உடைமையாக செல்வம் விளங்குமாயின் அனைத்தையும் ஆக்கும் ஞானத்தை விட சிறந்த செல்வம் எது? ஆமாண்டவர், செல்வத்தை தேடி அலைந்தாலும் இறை ஞானம் இல்லாவிட்டால் அதை தக்க வகையில் பயன்படுத்த முடியாது ஆண்டவரே. ஏனெனில் நீர் கொடுக்கும் இறை ஞானம் எங்கள் வாழ்வில் வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை நாங்கள் உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த ஞானத்தை பெற்றுக் கொள்ளாதவர்கள் செல்வம் எவ்வளவு சேர்த்தாலும் ஆண்டவரே அவர்கள் சீர்கட்ட முறையில் தங்களுடைய வாழ்வை அழித்துக் கொள்கின்றனர். ஆனால் இறை ஞானத்தோடு பயன்படுத்தப்படும் செல்வமானது உமக்கும் எங்களுக்கும் உகந்த வகையில் எங்களை வாழ்விக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமென், ஆமென், ஆமென். உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆமென், ஆமென். சாலமோனின் ஞானம் 7ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஞானத்தோடு வாழ்கின்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது போல வேறு எதன் மீதும் கடவுள் அன்பு செலுத்துவதில்லை. அனைத்தையும் சரிப்படுத்துவேன் என்ற உம் வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப பேசவும்,
நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. ஏனென்றால் ஞானத்தோடும் அறிவோடும் பேசவும் செயல்படவும் தூய்மையான இதயத்தை தாரும். தூய்மையான அன்பும் அமைதியும் எங்குள்ளதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொன்னேன். அன்பு தெய்வமே, என்னை சுற்றியுள்ள அன்பான இதயங்களை கண்டு கொள்ள புதிய ஞானத்தை தாரும். அவர்களோடு என்றும் மன ஒற்றுமையோடும் இணைந்திருக்கவும் எனக்கு உமது மேலான ஆசீர்வாதத்தை தாரும் ஆண்டவரே. ஆமென். 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 போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆமென். ஆண்டவர் தம் படைப்பின் தொடக்கத்திலேயே பூவுலகு உண்டாகும் முன்பே, கடல்கள் இல்லாத காலத்திலேயே, மலைகள் நிலைநாட்டப்படும் முன்பே, வானத்தையும் கடல்களையும் உருவாக்கும் முன்பே ஞானம் அங்கே இருந்தது. அவரே அதை உண்டாக்கினார். அவரிடமிருந்தே ஞானம் நமக்கு புறப்படுகின்றது. ஆண்டவரே, நம்முடைய ஞானத்தினால் நாங்கள் ஆற்றல் உள்ளவர்களாகவும் அறிவுடையவர்களாகவும் இருக்கிறோம். ஆற்றல் தூய்மையானது, தனித்தன்மை வாய்ந்தது, உண்மையானது, உயிரோட்டம் உள்ளது, தெளிவு மிக்கது, மாசுபடாதது. இந்த ஆற்றல்களை எல்லாம் ஆண்டவரின் நாங்கள் வராவிட்டால் இந்த ஞானத்தை அளிப்பவர் யாரும் கிடையாது. காலத்திற்கு முன்பே எங்களை படைத்திருக்கிறீர். அந்த ஞானத்தோடு கூட நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்ய மாட்டோம். ஆமென். 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 உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், நன்றி கூறுகிறோம். ஆமென். ஆமென். ஞானத்தின் மீது நாட்டம். இரண்டாம் வசனம். ஞானத்தின் மேல் நான் அன்பு கூர்ந்தேன், என் இளமை முதல் அதை தேடினேன், என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்பினேன், அதன் அழகில் மயங்கினேன். ஆம் ஆண்டவரே, ஞானத்தின் மேல் நான் அன்பு கூர்ந்தேன், மிகவும் ஆசைப்படுவேன். நான் ஞானம் இல்லாமல் ஒரு காரியமும் என்னால் செய்ய முடியாது என்பதை நான் சிறு வயதிலிருந்தே முடிவு செய்தவள். நான் என் இளமை முதல் அதை தேடினேன். சிறு வயது முதல் கொண்டு நான் ஞானத்தின் மேல் ஆசை. பரிசுத்தாக வேண்டும், பரிசுத்தாக வேண்டும், அவருடைய ஞானம் வேண்டும், அவருடைய அருள் வேண்டும் என்று ஆசைப்பட்டு தேடிக்கொண்டே இருந்தவர். என் வாழ்க்கையை துணையாக ஏற்றுக்கொள்ள விரும்பினேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்துக்கும் அவருடைய துணை இல்லாமல், அவர்கிட்ட கேட்காம, அவருடைய சொல்லு கேளாம எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். அந்த ஞானம் நமக்கு அவரிடமிருந்து தான் வருகிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். அந்த அழகில் நான் என் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டேன். ஏற்றுக்கொண்டு அவர் அழகில் மயங்கினேன். அந்த ஞானத்தின் அழகில் நான் மயங்கி இருப்பேன். ஞானமே சிறந்தது. ஞானம் இல்லாமல் நமக்கு ஒன்றுமே இல்லை. ஞானம் இருக்கும்போது அறிவு, திடம், பக்தி, புத்தி எல்லாமே தானாக நம்மோட சேரும் என்பதை நான் அறிந்ததற்கு உணர்ந்து கொள்கிறேன். ஆமென். அல்லேலூயா. ஆமென். 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 உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென். ஆமென். என் உள்ளத்தை ஊடுருவிய வார்த்தை. சாலமோன் ஞானம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நான் பேசாமல் இருக்கும் பொழுது நான் பேசும்படி அவர்கள் காத்திருப்பார்கள். நான் பேசாமல் இருக்கும் பொழுது நான் பேசும்படி அவர்கள் காத்திருப்பார்கள். நான் பேசும் பொழுது எனக்கு செவிசாய்ப்பார்கள். நான் நீண்ட உரையாற்றும் பொழுது வாயடைத்து நிற்பார்கள். அல்லேலூயா. ஞானம் பேசும் பொழுது, ஞான ஆவியானவர் பேசும் பொழுது, தூய ஆவியானவர் தான் கேட்பதையே பேசுவார். தாமாக எதையும் பேச மாட்டார். எல்லாம் மற்ற பொது நன்மைக்காகவே பேசுவார். எனவே அப்படி அவர் பேசாமல் இருக்கும் பொழுது அவர் பேசும்படி நாம் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா.
ஆண்டவரே, நீர் பேசும், நீர் பேசாமல் இருக்கும் பொழுது நீர் பேசும் என்று சொல்லி நான் காத்திருப்பேன். ஆண்டவரே, உமக்கு வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நான் பேசும் பொழுது எனக்கு செவி சாய்ப்பார்கள் என்று உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் நீண்ட உரையாற்றும் பொழுது வாயெடுத்து நிற்பார்கள் என்ற உம்முடைய ஞானமுள்ள வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இது கேட்க போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீராக. கடவுளின் திருவுளத்திற்கேற்ப பேசவும், பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கேற்ப சிந்திக்கவும் கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. நம் ஒவ்வொருவருக்கும் அவருடைய அருள் அருள் உனக்கு போதும். அந்த அருள் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய திருவுளத்திற்கேற்ப பேசவும், பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் உம்முடைய அருள் எனக்கு போதும் ஆண்டவரே. உம்முடைய அருள் எனக்கு தாரும் ஆண்டவரே. என் கிருபை உனக்கு போதும், என் அருள் உனக்கு போதும், உன் வலுவின்மையில் என் வல்லமை வெளிப்படும் என்று சொன்ன தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஏனென்றால் நீர் ஈந்தால் ஒழிய, நீர் எனக்கு ஞானத்தை கொடுத்தால் ஒழிய அதை நான் அடைய முடியாது என்று நான் இன்று உணர்ந்து கொண்டேன். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அனைத்தையும் நான் சரிபார்க்கிறேன், அனைத்தையும் நான் சரிபடுத்துவேன் என்ற எம்முடைய ஆறுதல் வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடவுள் எனக்கு ஞானத்தை ஈந்தால் அதை அடைய முடியாது என்று நான் உணர்ந்து கொண்டேன். அப்பா, என்று நான் உணர்த்தினரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது உம்முடைய கொடை என்பதை நீர் எங்களுக்கு ஞானம், உம்முடைய ஆவி, ஆற்றலின் ஆவி என்று எங்களுக்கு உணர்த்தினரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனவே அதை அடைய நாம் ஒவ்வொரு நாளும் கெஞ்சி மன்றாடுவோம். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, ஒன்றுக்கும் உதவாத என்னை காருண்யத்தாலே அணைத்து கொண்ட நல்ல நேசுவே, அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமாண்டவரே, நான் குழந்தையாயிருந்த பொழுது நல்லியல்புடன் இருந்தேன். நல்ல உள்ளம் என் பங்காய் அமைந்தது. நல்லவனாய் இருந்ததால் மாசற்ற உடலினுள் புகுந்தேன் என்று உடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்திலிருந்து இறை புகழ்ச்சி வெளிப்பட வேண்டும், அதை ஆண்டவரே வளவர செய்வார் என்று உடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். என் அருள் உனக்கு போதும் என்று உடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய அருள் கடவுளுடைய திருவுளத்தை அறிய வேண்டும். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் என்ற உடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ரோமேயர் எழுதிய திருமுகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? ரோமேயர் 12:1-2 வசனம். கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களிடம் கெஞ்சுகிறேன். வாசிக்கலாமா? ரோமர் 12:1-2. ஆமென். சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன். கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள். இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு.
இந்த உலகத்தின் போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றமடைவதாக. அப்போது கடவுளின் திருவுளம் அப்போது கடவுளின் திருவுளம் எது என தேர்ந்து தெளிவீர்கள். எது நல்லது, எது உகந்தது, எது நிறைவானது என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் என்று உடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் சாலமணியான 7:15 சொல்றது, கடவுளின் திருவுளத்திற்கேற்ப பேசவும், நான் பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கேற்ப சிந்திக்கவும், கடவுள் எனக்கு அருள் புரிவாராக என்று ஜெபம். நம்முடைய ஜெபம் அதுதான், தாழ்ச்சியுள்ள ஜெபம், தாழ்ச்சியுள்ள ஜெபம். அருள்மிக பெற்றவளே நீ வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, கடவுளால் ஆகாத ஒன்றுமில்லை என்று சொன்ன உடனே இதோ உம்முடைய அடிமை என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்னை மரியாள் ஒரு சிறந்த முன்னோடியாக இருக்கிறார்கள். அன்னை மரியாளின் பாதம் பற்றி நடக்கிறோம். அன்னை மரியாள் சொல்வதைப் போல அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்ற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளின் திருவுளத்துக்கு ஏற்ப பேசவும், பெற்றுக்கொண்ட கொடைகளுக்கு ஏற்ப சிந்திக்கவும் எங்களுக்கு அருள் தாரும் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு ஞானத்தை ஈந்தால் ஒழிய அதை அடைய முடியாது என்று நாங்கள் இன்று உணர்ந்து கொண்டோம் அப்பா. நாங்கள் அனைத்தையும் சரிபடுத்துவேன் என்று எங்களுக்கு நீர் ஒரு வார்னிங் கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எனவே உம்மிடத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கெஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். இளவல இறைவன் தந்தை மகன் தூயாவே நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களையும் இல்லங்களையும் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கு ஒருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. Have a nice day. God bless you. Hallelujah.